இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு 3 முக்கியமான செய்திகளை நமக்கு வழங்குகின்றது. முதல் செய்தி என்னவென்றால், எங்கு இருள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஆண்டவருடைய ஒளி அதிகமாக இருக்கும். எங்கு இருள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஆண்டவருடைய ஒளி அதிகமாக பிரகாசிக்கும். இன்றைய முதல் வாசகத்திலும் 11 பாடலிலே நாம் கேட்டது போல, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப இன்றைய நற்செய்தியிலே காரிருளில் இருந்த மக்கள் பேர் ஒளியை கண்டார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, எங்கு இருள் அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஆண்டவருடைய ஒளி அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தியிலே யோவான் கைது செய்யப்பட்ட பின் இயேசு கலிலேயாவுக்கு புறப்பட்டார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அன்றைய இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே திருமுழுக்கு யோவான் அனைவருக்கும் ஆன்மீக உணவை கொடுக்கின்றவராக, அனைவரையும் கடவுளுடைய பாதையிலே அழைத்து செல்கின்ற ஒருவராக பல பேர் திருமுழுக்கு யோவானிடம் வந்து திருமுழுக்கை பெற்றுக் கொண்டவராகவும் இறை வார்த்தைக்கு அவரிடம் இறை வார்த்தையை போதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த தருணத்திலே அவர் சிறை பிடிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் ஒரு கடவுளுடைய அந்த வெறுமையை, உள்ளத்தினுடைய ஆன்மீக அந்த வெறுமையை அவர்கள் உணர்கிறார்கள். இந்த சமயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய நகரம் என்பது பிற இனத்து மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. எருசலேம் நகரத்தில் மட்டும்தான் யூதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் மட்டும் கடவுளுடைய மக்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு தன்னுடைய பணிக்கு முதலாக செல்கின்ற இடம் எது என்றால் அது கலிலேய பகுதி. கலிலேய பகுதி என்பது பிறமத சகோதரர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. மக்களால் இவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வினுடைய முதல் பணியை அங்கு ஆரம்பிக்கின்றார். ஆக அந்த மக்கள் இருளில் இருக்கின்ற மக்களாக, அவர்களை யாரும் கண்டு கொள்ள முடியாதவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக இருந்த மக்களிடம்தான் ஆண்டவர் இருளில் இருந்த மக்களிடம் செல்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இருளில் வாழுகின்ற மக்களை நோக்கிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் உடல் அளவில் மனதளவில் ஒதுக்கப்பட்டார்களோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தார்களோ அவர்களை தேடித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர்களுக்கு சுகம் கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பொருளாதாரத்தில் வீழ்ந்திருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்புகளிலே நாம் தேடிக்கொண்டிருந்தாலும் அல்லது பல்வேறு விதமான மனம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது குடும்பத்திலே பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் சோர்ந்துவிடக் கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவானை கைது செய்யப்பட்டவுடன் அவர் சோர்ந்து விடவில்லை. மாறாக அவர் மனதை திடப்படுத்திக் கொண்டு மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, மக்களுக்கு பணி செய்ய அவர் முன் வருகிறார். இருளில் இருக்கின்றவர்களுக்கு ஒளியாக வருகின்றார். நானே உலகின் ஒளி என்று சொல்லி நம்மை தேடி வருகின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருளில் இருந்தாலும் நம்மை மீட்டெடுக்க நமக்கு ஒளியாக யார் வருவார் என்று பல நேரங்களில் நாம் தவிக்கலாம். நாம் ஏன் வாழ்கிறேன் என்ற சூழலுக்கும் நாம் தள்ளப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் இருக்கிறேன், உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, எங்கு இருளினுடைய தாக்கம் அல்லது பலவீனம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய உடனிருப்பு அதிகமாக இருக்கும். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவித்த முதல் நற்செய்தி அல்லது முதல் பிரசங்கம் என்ன அப்படின்னா, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. அவர் கொடுத்த முதல் மறைவுரை இதுதான். மனம் மாறுங்கள்,
ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று நம்மை மனம் மாற அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு குட்டி எலி இருந்துச்சான். இந்த குட்டி எலி ஒரு முனிவரை சந்திச்சு என்னை என்ன செய்யுது, எனக்கு இந்த பூனையை பார்த்தாவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பதறி போய் அந்த முனிவர்கிட்ட சொல்லிச்சான். அந்த முனிவர் அந்த குட்டி எலியை பார்த்து பரிதாபப்பட்டு, சரி நான் உன்னை ஒரு பூனையா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாராம், அந்த எலிய பூனையா மாத்திட்டாராம். அப்புறமா பூனை கிட்ட போய் பூனையா மகிழ்ச்சியா இருந்ததா அப்படின்னு பார்த்தா, நாயை பார்த்த உடனே அதுக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துச்சு. திருப்பியும் முனிவர்கிட்ட போயிட்டு, எனக்கு நாயை பார்த்த உடனே என்ன ஆகுது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே திருப்பியும் பரிதாபப்பட்டு அந்த பூனையை நாயா மாத்திட்டாராம். அப்புறமா அந்த நாயா இருந்த அந்த எலி இது ஒரு நாள் காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு புலி வந்துருச்சான். புலியை பார்த்தோடனே அதுக்கு பயம் வந்துருச்சு. திருப்பியும் அந்த முனிவர்கிட்ட போய், எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு புலியா மாத்திருங்க அப்படின்னு சொல்லி இந்த குட்டி எலிய மாத்திடுறாரு, புலியா மாத்திடுறாரு. அப்புறம் ஒரு நாள் திருப்பியும் போயிட்டு இருக்கும் போது சிங்கம் வருது. சிங்கம் வந்த உடனே புலி சிங்கத்தை பார்த்து பயப்படும். இப்படி அந்த கடைசியில் இந்த முனிவர் சொன்னாராம், இங்க யாரு பயப்படுவது யாருடைய இயல்பு, எலியினுடைய இயல்பு. பயப்படுவது எலியினுடைய இயல்பு. ஆகவே மாற்றம் என்பது வெளிப்புறத்தில் அல்ல, மாறாக உட்புறத்தில் இருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார், மனம் மாறுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் கடவுள் மனிதர்களாகிய நாம் முகத்தை பார்க்கின்றோம், ஆனால் கடவுள் நம்முடைய இதயத்தை பார்க்கின்றவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் உண்மையான ஒரு மனமாற்றத்தை காண ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். கடைசியாக மூன்றாவது செய்தி என்னவென்றால், ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கடவுளுடைய அழைப்பு என்பது பல விதங்களில் இருக்கும். குருக்களாக, கன்னியர்களாக, பொது நிலையினர்களாக, இப்படி ஆண்டவருடைய அழைப்பு என்பது அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுடைய அழைப்பு என்பது ஒரு இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண அழைப்பாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மோசேவினுடைய அழைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, மோசே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பச்சை முட்புதர் என்ன செய்கிறது, எரிந்து, அது ஒரு மிராக்கல் அல்லது அது ஒரு அதிசயமான ஒரு அழைப்பாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசுனுடைய அழைப்பு ஒரு மாயதந்திரம், எந்த ஒரு அட்ராக்ஷன் அல்லது எதுவுமே இல்லாம ஒரு அழைப்பு. சாதாரணமா கடல் வழியா போறாரு, 2 பேர் வலை வீசிட்டு இருக்கிறாங்க, என் கூட வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுல ஒரு இயல்பான அழைப்பு. சாதாரண மக்களோடு சாதாரண மக்களை ஆண்டவர் அழைக்கின்றார். மீன் பிடிக்கின்ற மக்களை அழைக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும், அவர்கள் கடின உழைப்பாளர்கள். எத்தனை புயல்களையோ அல்லது கடல் கொந்தளிப்பையோ அவர்கள் சந்தித்திருப்பார்கள். கடின உழைப்பாளர்கள். இப்படி சாதாரண பாமர மக்களை ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றவராக இருக்கிறார். அதுவே பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பு என்பது கடவுளுடைய அழைப்பு எப்படியாக இருக்கலாம். மோசேயினுடைய அழைப்பை போல இருக்கலாம், அல்லது திருத்துதர் யோவான் அல்லது பேதுருவை போல நம்முடைய அழைப்பு இருக்கலாம். அழைப்பு என்பது கடவுளிடமிருந்து வருகிறது. ஆகவே எங்கு இருள் அதிகமாக இருக்கிறதோ அல்லது உண்மையான மனமாற்றம் எங்கு இருக்கிறதோ, ஆண்டவர் இயேசுனுடைய அழைப்பிற்கு எங்கு நாம் செவி கொடுக்கின்றோமோ, அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலையாக நம்மை குடிக்கொள்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு வார்த்தைகளை கேட்கின்றவர்களாகவும் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய செயல்களின் வழியாக போதிக்கின்றவர்களாகவும் அவரையே நாம் வாழ்வாக்கின்றவர்களாகவும் வாழ தொடர்ந்து பலியை ஜெபிப்போம்.
இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.